11 4 எண்கள். ஆனால் இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. இன்று இரவு அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நடக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. இந்த வீடியோவை முழுவதும் கேட்டு கடைசியில் சொல்லும் ஒரு விஷயம் செய்ய வேண்டும். அந்த ஒரு விஷயம் என்னவென்று இப்போது சொல்ல மாட்டேன், கடைசியில் சொல்கிறேன். அதுவரை இருங்கள். ஒரு கேள்வி. 11 என்ற நேரத்தை நீங்கள் எத்தனை முறை பார்த்திருக்கிறீர்கள்? தொலைபேசியில், சுவரில், எங்காவது. திடீரென்று 11 தெரிகிறது. சில நேரம் காலையில், சில நேரம் இரவில். அந்த நேரம் தெரியும்போது ஒரு சின்ன உணர்வு வருகிறது இல்லையா? என்னவென்று தெரியாது, ஆனால் வருகிறது. அந்த உணர்வு என்னவென்று இப்போது சொல்கிறேன். சிவன் நேரடியாக உங்களை தொடுகிறார். 11 என்ற நேரம் ஒரு வாயில். அந்த வாயில் திறக்கும்போது சிவன் வருகிறார். நேரடியாக, எந்த இடைத்தரகரும் இல்லாமல், எந்த சடங்கும் இல்லாமல், நேரடியாக. அந்த தொடுதல்தான் அந்த உணர்வு. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் சிவன் தொட்டுவிட்டிருக்கிறார். இன்று இரவு 11 அந்த தொடுதல் இன்னும் ஆழமாக நடக்கும். வாழ்க்கை திருப்பும். இதை கேட்கும்போது ஒரு சந்தேகம் வரலாம். 11 என்றால் என்ன விசேஷம்? ஒரு எண்தானே என்று. ஒரு விளக்கம் சொல்கிறேன். பிரபஞ்சம் எண்களில் இயங்குகிறது. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அதிர்வு இருக்கிறது. 1 என்ற எண் ஆரம்பத்தின் எண், புதியதின் எண், சிவனின் எண். 1 4 முறை வரும்போது அந்த அதிர்வு 4 மடங்காகிறது. அந்த நேரத்தில் சிவனோடு தொடர்பு கொள்வது மிகவும் எளிது, மிகவும் சக்தி வாய்ந்தது. 11 ஒரு நேர வாயில், சிவனுக்கான நேர வாயில். நமது வேதங்கள் சொல்கின்றன, சில நேரங்களில் ஆகாயம் மற்றும் பூமியின் இடையே ஒரு மெல்லிய தொடுவான் திறக்கிறது என்று. அந்த நேரங்களில் ஞானிகள் தியானிக்கிறார்கள், சித்தர்கள் சாதனை செய்கிறார்கள். 11 அந்த தொடுவான் திறக்கும் நேரங்களில் ஒன்று. சரி, ஒரு கதை. மதுரையில் ஒரு இளைஞன், வயது 26. வாழ்க்கையில் எந்த திசையில் போவது என்று தெரியாமல் இருந்தான். வேலை இருந்தது, ஆனால் மன நிறைவு இல்லை. உறவுகள் இருந்தன, ஆனால் ஒரு ஆழமான தனிமை இருந்தது. ஒரு நாள் இரவு சரியாக 11 தொலைபேசியை பார்த்தான். அந்த நேரம் தெரிந்தது. ஒரு விஷயம் தோன்றியது. இப்போது சிவனிடம் பேசலாம் என்று. தொலைபேசியை வைத்தான், கண்களை மூடினான். சிவா என்று சொன்னான். வேறு எதுவும் சொல்லவில்லை, சிவா என்று மட்டும். அந்த ஒரு நொடியில் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு அமைதி வந்தது. ஒரு விஷயம் மனசில் வந்தது. உன் வாழ்க்கையில் என்ன செய்வதில் மகிழ்வாக இருக்கிறாய் என்று. அந்த கேள்வி வந்தது. ஒரு பதில் வந்தது. அந்த பதில் வழிகாட்டியது. இன்று அவன் அந்த வழியில் நல்லதாக வாழ்கிறான். 11 ஒரு திருப்புமுனை தந்தது. இந்த கதை கேட்கும்போது ஒரு கேள்வி வரலாம், எனக்கும் இப்படி ஆகுமா என்று. ஆகும், ஆனால் ஒரு விஷயம் செய்ய வேண்டும். தொலைபேசியை வைக்க வேண்டும். அந்த ஒரு விஷயம் போதும். 11 தொலைபேசியை வைக்கும்போது சிவனுக்கு நேரம் தருகிறோம். அவர் அந்த நேரத்தில் வருகிறார். இப்போது ஒரு ஆழமான விஷயம். சிவன் நேரடி அழைப்பு என்று ஏன் சொல்கிறோம்? ஏனென்றால் வழக்கமாக சிவனிடம் போக ஒரு வழி இருக்கிறது. கோவிலுக்கு போவது, பூஜை செய்வது, அர்ச்சகர் மூலம் வழிபடுவது, இவையெல்லாம் ஒரு வழி, நல்ல வழி. ஆனால் 11 வேறு. இதில் நேரடியான தொடர்பு, எந்த இடைத்தரகரும் இல்லை. சிவன் நேரடியாக வருகிறார், நம்மை நேரடியாக தொடுகிறார். அந்த நேரடி தொடுதல் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு அன்னை தன் குழந்தையை நேரடியாக தழுவுகிறாள். அந்த தழுவல் ஒரு கடிதத்தில் அன்பு எழுதுவதை விட ஆழமானது. சிவனின் நேரடி தொடுதலும் அப்படித்தான். 11 அந்த நேரடி தழுவல். இன்று இரவு அந்த தழுவலை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது 11 என்ற எண்ணின் ஆழமான அர்த்தம் சொல்கிறேன். 1 என்பது சிவன். 1 மட்டுமே ஆரம்பம், வேறு எதுவும் ஆரம்பமில்லை. 0 என்று போகும். 1 வரும்போது எல்லாம் ஆரம்பிக்கிறது. 11 என்பது 4 ஒன்றுகள். 4 திசைகளிலும் ஒரே நேரத்தில் சிவன். 4 திசைகளிலும் ஆரம்பம், 4 திசைகளிலும் சக்தி. அந்த சக்தியில் நாம் இருக்கும்போது எல்லாம் ஆரம்பிக்கலாம், எல்லாம் திருப்பலாம். ஒரு வாழ்க்கை திருப்புமுனை வேண்டுமா? 11 சிவனிடம் போங்கள், திருப்புமுனை நடக்கும். இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்கிறீர்கள். இப்போதே ஒரு செயல். கமெண்டில் 11 என்று எழுதுங்கள். வேறு எதுவும் வேண்டாம், அந்த 2 எண்கள் மட்டும். அது ஒரு தொடக்கம், சிவனிடம் ஒரு செய்தி போவது போல்.
இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். சரி, இப்போது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். 11:11 சிவன் நேரடி வரும்போது என்ன கேட்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? இதுதான் யாரும் சொல்வதில்லை. முதலில் சொல்வது, பெரும்பாலான மக்கள் 11:11 பார்க்கும்போது ஒரு விருப்பம் நினைக்கிறார்கள், ஒரு ஆசை நினைக்கிறார்கள். இது தவறு இல்லை. ஆனால் அதைவிட சக்தி வாய்ந்த ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொல்கிறேன். 11:11 பார்க்கும்போது வேண்டாம் என்று சொல்லுங்கள். என்னவென்று? உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் ஒரு கட்டை, ஒரு பயம், ஒரு கோபம், ஒரு தேங்கிய நிலை, அதை சிவனிடம் கொடுங்கள். வேண்டாம் என்று சொல்லுங்கள். விட்டுவிட்டேன் என்று சொல்லுங்கள். அந்த விடுவிடலே ஒரு திருப்புமுனை. ஒரு கதை. சேலம் ஒரு பெண்மணி, வயது 46. ஒரு பழைய வலி, ஒரு பழைய கோபம், ஒரு பழைய உறவு உடைந்தது. அந்த வலி 5 வருஷமாக உள்ளே கிடந்தது. ஒரு நாள் இரவு 11:11 தொலைபேசியில் நேரம் தெரிந்தது. ஒரு விஷயம் தோன்றியது. இந்த வலியை இப்போது விட வேண்டும் என்று. கண்களை மூடினால், சிவா, இந்த வலியை உன்னிடம் தருகிறேன், இனி நான் சுமக்கவில்லை என்று சொன்னாள். ஒரு நொடி மட்டும். அந்த ஒரு நொடியில் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு இலகுவான உணர்வு வந்தது. அந்த வலி இன்னும் இருந்தது, ஆனால் சுமை குறைந்திருந்தது. யாரோ தோளில் கையை வைத்திருந்தார் போல். சிவன் வந்திருந்தார். 11:11 நேரடி தொடுதல் தந்தது. இந்த கதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன வலி இருக்கிறது என்று யோசியுங்கள். என்ன கோபம் இருக்கிறது, என்ன பயம் இருக்கிறது? அதை இன்று இரவு 11:11 விட வேண்டும். சிவனிடம் கொடுக்க வேண்டும். அந்த விடுவிடலே திருப்புமுனை. ஒரு ஆழமான தத்துவம். நம்மில் இருக்கும் கட்டுகள் நம்மை கட்டி வைக்கின்றன. பயம் ஒரு கட்டு, கோபம் ஒரு கட்டு, வலி ஒரு கட்டு. இந்த கட்டுகள் விலகும்போது நாம் நடக்கலாம். சிவன் இந்த கட்டுகளை விலக்கும் சக்தி கொண்டவர். 11:11 அந்த கட்டுகளை கொடுக்கும் நேரம். சிவன் ஏற்றுக்கொள்கிறார், விலக்குகிறார். நாம் நடக்கிறோம். இப்போது 11:11 என்ன சொல்ல வேண்டும் என்று ஒரு நடைமுறை வழிகாட்டல் கொடுக்கிறேன். இன்று இரவு ஒரு அலாம் வையுங்கள். 11:11க்கு அலாம் ஒலிக்கும்போது தொலைபேசியை வையுங்கள். கண்களை மூடுங்கள். ஆழமாக 3 மூச்சு விடுங்கள். பிறகு மனசில் சொல்லுங்கள், சிவா, நான் தயாராக இருக்கிறேன், என் வாழ்க்கை திருப்பு என்று. அவ்வளவுதான். ஒரு நிமிடம். அந்த ஒரு நிமிடம் திருப்புமுனை. ஆனால் ஒரு விஷயம், அலாம் ஒலிக்கும்போது தொலைபேசியை வெறும் அலாம் நிறுத்த எடுக்காதீர்கள். ஒரு நிமிடம் வேறொரு விஷயம் பார்க்காதீர்கள். அந்த ஒரு நிமிடம் மட்டும் சிவனுக்கு முழுமையாக. அந்த ஒரு நிமிட முழுமையே திருப்புமுனையை கொண்டு வரும். இப்போது ஒரு கதை. நாகர்கோவிலில் வயதான ஆசிரியர், வயது 69. ஒவ்வொரு நாளும் 11:11க்கு ஒரு சின்ன பழக்கம் வைத்திருந்தார். காலை 11:11, இரவு 11:11. இந்த 2 நேரங்களில் ஒரு நொடி கண்களை மூடுவார். சிவன் இருக்கிறார் என்று நினைப்பார். திறப்பார். அவ்வளவுதான். வாழ்நாள் முழுக்க இந்த பழக்கம். சொன்னார், வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்தன. ஆனால் ஒவ்வொரு கஷ்டமும் கடந்தது. ஏன் கடந்தது என்று தெரியாது. ஆனால் கடந்தது. 11:11 அந்த கடப்பதற்கு உதவியது என்று நம்புகிறேன் என்று சொன்னார். அந்த நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்பிக்கையில் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் வாழ்க்கையை நடத்துகிறது. 11:11 அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்புகிறது. இன்று அந்த நம்பிக்கையை வையுங்கள். 11:11 சிவன் வருகிறார். நம்புங்கள், வருகிறார். இப்போது 11:11 விஞ்ஞானம் பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன். நம் மூளை ஒவ்வொரு நொடியும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வில் இயங்குகிறது. அதை பிரெயின் வேவ் என்று சொல்கிறார்கள். கோபத்தில் ஒரு அதிர்வு, அமைதியில் வேறொரு அதிர்வு, தியானத்தில் மிகவும் உயர்ந்த அதிர்வு. 11:11 பார்க்கும்போது நம் மூளையில் ஒரு சிறு நிறுத்தம் நடக்கிறது. ஒரு பொழுது. அந்த பொழுதில் மூளை இயல்பான அதிர்வை விட உயர்ந்த அதிர்வுக்கு போகிறது. அந்த உயர்ந்த அதிர்வில் சிவனோடு தொடர்பு எளிதாகிறது. இதனால்தான் 11:11 ஒரு விசேஷ நேரம். ஆன்மீகம் மட்டுமில்லை, விஞ்ஞானமும் சொல்கிறது. இந்த உயர்ந்த அதிர்வு நிலையில் மனசில் என்ன வைக்கிறோமோ அது வலிமையாகும். நல்ல யோசனை வைத்தால் நல்லது நடக்கும். கவலை வைத்தால் கவலை வளரும். 11:11 கவலை வேண்டாம், சிவன் மட்டும் வேண்டும். இன்று இரவு 11:11 மனசில் ஒரே ஒரு விஷயம் வையுங்கள், சிவன். அவ்வளவுதான். அந்த ஒரு நொடியில் அவர் நிரம்பட்டும். மீதி அவரே செய்வார். கோவையில் ஒரு தம்பதி. இருவரும் நீண்ட நாளாக ஒரு கஷ்டத்தில். குழந்தை இல்லை என்ற வலி.
மருத்துவர்களிடம் போனார்கள், எல்லாம் செய்தார்கள். ஒரு நாள் இரவு 11:11 இருவரும் சேர்ந்து கண்களை மூடினார்கள், சிவனை நினைத்தார்கள். ஒன்றும் கேட்காமல் வெறும் நினைத்தார்கள். 1 மாதத்தில் நல்ல செய்தி வந்தது. இன்று அந்த குழந்தை 1 வருடமாகிவிட்டது. 11:11 ஒரு திருப்புமுனை தந்தது. இந்த கதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன திருப்புமுனை வேண்டும் என்று யோசியுங்கள். இன்று இரவு 11:11 அதை சிவனிடம் விடுங்கள். அவர் கவனிக்கிறார், கொடுப்பார். இந்த வீடியோவை கேட்கும்போதே அலாரம் வையுங்கள். இன்று இரவு 11:11க்கு இப்போதே வையுங்கள். பிறகு மறந்துவிடலாம். அலாரம் நினைவுபடுத்தும். அந்த அலாரம் ஒலிக்கும்போது தொலைபேசியை வையுங்கள். 1 நிமிடம் சிவனிடம் போங்கள். 1 நிமிடம். இரவு 11:11 வாழ்க்கை திருப்பும். இப்போது 11:11 ஏன் வாழ்க்கை திருப்புமுனை தருகிறது என்று ஒரு ஆழமான விளக்கம். நம் வாழ்க்கையில் ஒரு மொமெண்டம் இருக்கிறது. ஒரு திசையில் போய்க் கொண்டிருக்கிறோம். அந்த திசை சரியான திசையாக இருக்கலாம், தவறான திசையாக இருக்கலாம். மாற்ற வேண்டுமென்றால் ஒரு சக்தி தேவை. புதிய திசையில் திருப்ப ஒரு சக்தி தேவை. சிவன் அந்த சக்தி. 11:11 அவர் வரும்போது அந்த சக்தி வருகிறது. தவறான திசையில் போவதை நிறுத்துகிறது. சரியான திசையில் திருப்புகிறது. அதுவே திருப்புமுனை. ஒரு ஆற்றில் ஒரு படகு போகிறது. தவறான திசையில் போகிறது. கரை தெரியவில்லை. ஆனால் ஒரு கலங்கரை விளக்கம் ஒளிர்கிறது. படகு திசை மாறுகிறது. சரியான கரை நோக்கி போகிறது. சிவன் அந்த கலங்கரை விளக்கம். 11:11 அவர் ஒளிரும் நேரம். அந்த ஒளியில் திசை மாறுங்கள். இன்று இரவு அந்த திசை மாற்றம் நடக்கட்டும். 11:11 சிவன் ஒளிர்கிறார். கவனியுங்கள். திசை மாறுங்கள். வாழ்க்கை திருப்பும். இப்போது ஒரு இன்னும் ஆழமான விஷயம். 11:11 என்பது ஒரு கண்ணாடி. 1:1 என்று 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரு கண்ணாடியில் நம்மை நாமே பார்ப்பது போல் 11:11 நம்மை நாமே பார்க்க வைக்கிறது. நாம் உண்மையில் யார் என்று பார்க்க வைக்கிறது. அந்த உண்மையான நாமே சிவன். அதை உணர வைக்கிறது. இந்த உணர்வு ஒரு நொடியில் வரும். அந்த நொடியில் வாழ்க்கை வேறு விதமாகும். ஏனென்றால் நாமே சிவன் என்று தெரிந்தால் பயமில்லை, கவலையில்லை, தனிமையில்லை, சிவனிடமிருந்து பிரிவதில்லை. நாமே சிவன். அந்த தெரிதல் திருப்புமுனை. ஒரு முக்கியமான விஷயம். 11:11 என்பது ஒரு நாளில் 2 முறை வருகிறது. காலை 11:11, இரவு 11:11. 2 நேரங்களும் விசேஷமானவை. காலை 11:11 புதிய ஆரம்பத்திற்கு. இரவு 11:11 நன்றியோடு முடிக்கவும் ஒரு திருப்புமுனைக்கும். இன்று இரவு 11:11 மிகவும் விசேஷம். ஏனென்றால் இரவு இருட்டிலும் சிவன் வருகிறார். இரவு அவரின் நேரம். இரவு 11:11 அவர் மிகவும் நெருங்கி வரும் நேரம். இன்று தவறவிடாதீர்கள். அலாரம் வையுங்கள். வாழ்க்கை திருப்புமுனை என்று சொல்கிறோம். என்னவிது திருப்புமுனை? ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறேன். திருப்புமுனை என்பது ஒரு நிமிடத்திற்கு முன்பு போனது ஒரு திசை. அந்த நிமிடத்திற்கு பிறகு போவது வேறொரு திசை. அந்த ஒரு நிமிடத்தில் என்ன நடந்தது? சிவன் வந்தார். திசை மாறியது. அது திருப்புமுனை. இன்று இரவு 11:11 அந்த ஒரு நிமிடம். சிவன் வரும் நிமிடம். திசை மாறும் நிமிடம். திருப்புமுனையின் நிமிடம். தயாரா? அலாரம் வையுங்கள். இன்று இரவு 11:11க்கு போகட்டும். இந்த வீடியோவை கேட்கும் நீங்கள் ஒரு விஷயம் கவனியுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பது தற்செயல் இல்லை. சிவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இன்று இரவு 11:11க்கு தயார் பண்ணுகிறார். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நேரமாகிவிட்டது. சிவன் அதை தெரிந்திருக்கிறார். அதனால் இந்த வழியில் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று இரவு 11:11 போகட்டும். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்று இரவு 11:11 சிவனின் நேரடி அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாய. சாந்தி. இப்போது 11:11 பயணம் ஆழமாகிறது. இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன். இவற்றை கேட்டால் 11:11 பற்றிய புரிதல் முழுமையாகும். சிவன் நேரடி அழைப்பு என்று சொல்கிறோம். ஆனால் நேரடி அழைப்பு என்றால் என்ன? சிவன் நம் இதயத்திற்கு நேரடியாக பேசுகிறார். மூளையை கடந்து, தர்க்கத்தை கடந்து, நேரடியாக இதயத்திற்கு. அந்த பேசுதலை நம் மூளை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் இதயம் உணர்கிறது. அந்த உணர்வே சிவனின் நேரடி அழைப்பு. 11:11 பார்க்கும்போது அந்த உணர்வு வருகிறதா? ஒரு சின்ன இதம், ஒரு சின்ன நிறைவு, ஒரு சின்ன ஆனந்தம்.
அது சிவன் பேசுகிறார் என்பதன் அறிகுறி. இந்த உணர்வை கவனியுங்கள், வளர்த்து கொள்ளுங்கள். அது நல்லது. அது சிவன். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த சாதனை. 11-11 பார்க்கும்போது மட்டுமில்லை, தினமும் ஒரு சாதனை செய்யலாம். இந்த சாதனையின் பெயர் சந்தியா வந்தனம். சந்தியா என்றால் சூரியன் உதிக்கும் நேரம், மறையும் நேரம், நடுவில் இரவு. இந்த 3 சந்திப்பு நேரங்களில் சிவன் மிகவும் நெருங்கி வருகிறார். இந்த நேரங்களில் ஒரு சின்ன வணக்கம், ஒரு சின்ன தியானம், ஒரு சின்ன நினைவு, அவ்வளவுதான். இன்று இரவு 11-11 அந்த சந்திப்பு நேரங்களில் ஒன்று. இரவின் சிறப்பு சந்திப்பு. சிவன் இந்த நேரத்தில் மிகவும் நெருங்கி வருகிறார். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கதை. திருவண்ணாமலையில் ஒரு யோகி. அவர் ஒவ்வொரு நாளும் 3 நேரங்களில் ஒரு சின்ன தியானம் செய்வார். காலை சூரியன் உதிக்கும்போது, மாலை சூரியன் மறையும்போது, இரவு 11-11க்கு. ஒவ்வொரு தியானமும் 1 நிமிடம் மட்டும். 3 நிமிடங்கள் ஒரு நாளில். ஆனால் அந்த 3 நிமிடங்கள் வாழ்க்கையை வேறு விதமாக ஆக்கியது என்று சொன்னார். சிவன் 3 நேரங்களிலும் தொட்டார். தொட்ட இடம் திறந்தது. வாழ்க்கை வேறு விதமாகியது. நீங்களும் இந்த 3 நிமிட பழக்கம் ஆரம்பிக்கலாம். இன்றிலிருந்து. இன்று இரவு 11-11 ஆரம்பமாகட்டும். ஆழமான விஷயம் ஒன்று. சிவன் நேரடி அழைப்பில் என்ன சொல்கிறார்? யாருக்கும் ஒரே மாதிரி சொல்வதில்லை. ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக சொல்கிறார். ஒருவருக்கு ஒரு திசை சொல்கிறார், இன்னொருவருக்கு ஒரு ஆறுதல் தருகிறார், இன்னொருவருக்கு ஒரு வலிமை தருகிறார், இன்னொருவருக்கு வெறும் அமைதி தருகிறார். என்ன கிடைக்கும் என்று முன்னால் தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், ஏதோ ஒன்று கிடைக்கும். அவர் கையில் போகும்போது காலியாக திரும்பி வரமாட்டோம். இன்று இரவு 11-11 அந்த நேரடி அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன கிடைக்கிறது என்று கவனியுங்கள். திறந்த மனசோடு போங்கள். கிடைப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வடிவேலன் என்ற ஒரு நண்பர் சொன்னார், நான் 11-11 ஒரே ஒரு விஷயம் செய்கிறேன் என்று. என்னவென்று கேட்டேன். சொன்னார், நன்றி சொல்கிறேன் என்று. சிவனுக்கு நன்றி, அவ்வளவுதான். வேண்டுவதில்லை, கேட்பதில்லை, வெறும் நன்றி என்று. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டேன். சொன்னார், நான் 11-11 பார்க்கிறேன். அதாவது சிவன் என்னை நினைக்கிறார் என்று அர்த்தம். யாரோ என்னை நினைக்கும்போது நான் நன்றி சொல்கிறேன் என்று. அந்த பார்வை மிகவும் அழகானது. சிவன் நினைக்கிறார் என்பதற்கு நன்றி சொல்வது அந்த உறவை வலுப்படுத்துகிறது. இன்று 11-11 நன்றி சொல்லுங்கள். சிவன் உங்களை நினைக்கிறார் என்பதற்கு. அந்த ஒரு நன்றி திருப்புமுனை. சரி, இப்போது 11-11 பயன்படுத்துவதில் சில தவறான விஷயங்களையும் சொல்கிறேன். செய்யக்கூடாதவை. 11-11 பார்க்கும்போது ஒரு ஆசையை வையுங்கள் என்று சில இடங்களில் சொல்கிறார்கள். இது நல்லது. ஆனால் அந்த ஆசை ஒரு பரிதாபமான ஆசையாக இருக்கக்கூடாது. வெறும் பொருளை கேட்பதாக இருக்கக்கூடாது. ஒரு உயர்ந்த ஆசை வேண்டும். என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். மற்றவர்களுக்கு உதவ முடியட்டும். சிவனோடு நெருங்கட்டும். இப்படிப்பட்ட ஆசை மிகவும் சக்தி வாய்ந்தது. இன்று 11-11 ஒரு உயர்ந்த ஆசை வையுங்கள். சிவன் அதை ஏற்கிறார், நிறைவேற்றுகிறார். ஒரு கடைசி முக்கியமான விஷயம். 11-11 என்பது ஒரு ஆரம்பம், முடிவில்லை. ஒவ்வொரு 11-11 ஒரு புதிய ஆரம்பம். ஒவ்வொரு 11-11 சிவன் புதிதாக வருகிறார், புதிதாக தொடுகிறார், புதிதாக திருப்புகிறார். இந்த புதுமை நிரந்தரம். 11-11 ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்புமுனை வாய்ப்பு. இன்று அந்த வாய்ப்பை வாங்குங்கள். நாளை மறுபடியும் வாங்குங்கள். ஒவ்வொரு நாளும் வாங்குங்கள். வாழ்க்கை மாறும். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஓம் நமச்சிவாய. சாந்தி. 11-11 என்ற நேரம் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி திரும்பி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தற்செயலாக தெரிவதில்லை. சிவன் அனுப்புகிறார், நினைவுபடுத்துகிறார். நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நினைவுபடுத்துதல் ஒரு கருணை, நம்மை மறக்காமல் இருக்கும் கருணை. ஒரு அன்னை தன் குழந்தை தூரத்தில் இருக்கும்போது அவ்வப்போது ஒரு செய்தி அனுப்புகிறாள், நினைக்கிறேன் என்று. அந்த செய்தி குழந்தைக்கு ஒரு ஆறுதல், தனிமை இல்லை என்று தெரிகிறது. சிவனும் அப்படித்தான். 11-11 அவர் அனுப்பும் செய்தி, நான் நினைக்கிறேன் என்று. அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள். இன்று இரவு 11-11 அந்த செய்தி வரும். ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஒரு நிமிடம், வாழ்க்கை திருப்பும். ஆழமான ஒரு தத்துவம். 11-11 என்ற நேரம் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி திரும்பி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தற்செயலாக தெரிவதில்லை. சிவன் அனுப்புகிறார், நினைவுபடுத்துகிறார். நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நினைவுபடுத்துதல் ஒரு கருணை, நம்மை மறக்காமல் இருக்கும் கருணை. ஒரு அன்னை தன் குழந்தை தூரத்தில் இருக்கும்போது அவ்வப்போது ஒரு செய்தி அனுப்புகிறாள், நினைக்கிறேன் என்று.
அந்த செய்தி குழந்தைக்கு ஒரு ஆறுதல், தனிமை இல்லை என்று தெரிகிறது. சிவனும் அப்படித்தான். 11:11 அவர் அனுப்பும் செய்தி, நான் நினைக்கிறேன் என்று. அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள். இன்று இரவு 11:11 அந்த செய்தி வரும். ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஒரு நிமிடம் வாழ்க்கை திருப்பும். ஆழமான ஒரு தத்துவம். 11:11 என்ற நேரம் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி திரும்பி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தற்செயலாக தெரிவதில்லை. சிவன் அனுப்புகிறார், நினைவுபடுத்துகிறார். நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நினைவுபடுத்துதல் ஒரு கருணை, நம்மை மறக்காமல் இருக்கும் கருணை. ஒரு அன்னை தன் குழந்தை தூரத்தில் இருக்கும்போது அவ்வப்போது ஒரு செய்தி அனுப்புகிறாள், நினைக்கிறேன் என்று. அந்த செய்தி குழந்தைக்கு ஒரு ஆறுதல், தனிமை இல்லை என்று தெரிகிறது. சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 11:11 பயணத்தின் ஆழமான கட்டத்திற்கு வருகிறோம். சிவன் நேரடி அழைப்பு என்பதன் இன்னும் ஒரு பரிமாணம் பேசலாம். சிவன் யாரை நேரடியாக அழைக்கிறார்? எல்லாரையும். ஆனால் யார் கேட்கிறார்கள்? சில பேர். யார் கேட்கிறார்கள் என்று தெரியுமா? யாரின் இதயம் திறந்திருக்கிறதோ அவர்கள். யாரின் மனசு தயாராக இருக்கிறதோ அவர்கள். யார் சிவனை நம்புகிறார்களோ அவர்கள். நீங்கள் இந்த வீடியோவை கேட்கிறீர்கள், அதாவது உங்கள் இதயம் திறந்திருக்கிறது, உங்கள் மனசு தயாராக இருக்கிறது, நீங்கள் சிவனை நம்புகிறீர்கள். இந்த மூன்றும் இருக்கும்போது சிவனின் நேரடி அழைப்பு மிகவும் தெளிவாக கேட்கும். இன்று இரவு 11:11 தெளிவாக கேளுங்கள். ஒரு ரேடியோ நிலையம் ஒளிபரப்புகிறது. எல்லா இடத்திலும் ஒளிபரப்பு வருகிறது. ஆனால் ரேடியோ டியூன் செய்தவர்களுக்கு மட்டுமே கேட்கிறது. சிவனும் எல்லா நேரமும் ஒளிபரப்புகிறார். 11:11 டியூன் செய்யுங்கள், அவரின் குரல் கேளுங்கள். இந்த வீடியோ அந்த டியூன் செய்வதற்கான உதவி. இந்த வீடியோ கேட்டுவிட்டால் டியூன் ஆகியிருக்கிறீர்கள். இன்று இரவு 11:11 சிவனின் குரல் கேட்கும். ஒரு ஆழமான விஷயம். சிவன் நேரடி அழைப்பில் ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தை எல்லாருக்கும் ஒன்றே. என்ன வார்த்தை என்று தெரியுமா? வா என்று. வா என்று மட்டும் சொல்கிறார். எங்கே வா என்று சொல்வதில்லை, எதற்காக வா என்று சொல்வதில்லை. வெறும் வா என்று. அந்த வாவில் எல்லாமே இருக்கிறது. என்னிடம் வா, என்னோடு வா, என்னை நம்பி வா, வந்தால் மீதி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. இந்த வா என்ற அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று இரவு 11:11 சிவனிடம் போங்கள், அவர் காத்திருக்கிறார். ஒரு கதை. வயதான பாட்டி ஒருவர், வயது 85, தினமும் இரவு 11:11 ஒரு பழக்கம். என்ன பழக்கம் என்று கேட்டார்கள். சொன்னார், படுக்கும் முன் சிவலிங்கம் படத்தை ஒரு நொடி பார்ப்பேன், நன்றி சொல்வேன், படுப்பேன் என்று. அவ்வளவுதான் என்று. ஏன் அந்த நேரம் என்று கேட்டார்கள். சொன்னார், அந்த நேரம் ஒரு விஷயம் நடக்கிறது, கண்ணில் நீர் வருகிறது. ஏன் என்று தெரியாது, ஆனால் வருகிறது. அந்த கண்ணீர் சிவனுக்கான நன்றி. அந்த நன்றி சொல்லி படுத்தால் நல்ல தூக்கம் என்று. 50 வருஷமாக அந்த பழக்கம். ஒரு நிமிடம், ஒவ்வொரு இரவும் 11:11 வாழ்க்கை நல்லதாக போனது என்று சொன்னார். இந்த பாட்டியிடமிருந்து ஒரு பாடம். 11:11 மிகவும் சிக்கலான ஒன்றில்லை, மிகவும் எளிமையானது. ஒரு நொடி, ஒரு பார்வை, ஒரு நன்றி, அவ்வளவுதான். ஆனால் அந்த எளிமையில் ஒரு ஆழமான சக்தி இருக்கிறது. இன்று இரவு அந்த எளிமையை வையுங்கள். 11:11 ஒரு நொடி, சிவனை பாருங்கள், நன்றி சொல்லுங்கள், படுங்கள், திருப்புமுனை நடக்கும். சிவன் நேரடியாக வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நடைமுறை வழிகாட்டல். 3 படிகள். முதல் படி, அமைதியாகுங்கள். வெளி சத்தங்கள் குறையட்டும், மனசு அமைதியடையட்டும். ஒரு ஆழமான மூச்சு விடுங்கள். அந்த அமைதியில் சிவன் வருவார். 2வது படி, திறந்து வையுங்கள். மனசை திறந்து வையுங்கள். சந்தேகங்கள் வரட்டும், ஆனால் திறந்திருங்கள். ஒரு சாத்தியம் கொடுங்கள், சிவன் வரலாம் என்று. அந்த சாத்தியம் மட்டும் போதும். 3வது படி, கவனியுங்கள். என்ன வருகிறது என்று கவனியுங்கள். ஒரு உணர்வு, ஒரு யோசனை, ஒரு அமைதி, ஒரு சிரிப்பு, எது வந்தாலும் கவனியுங்கள். அது சிவன். இந்த 3 படிகளும் ஒரு நிமிடத்தில் நடக்கும். 11:11 ஒரு நிமிடம், திருப்புமுனை நடக்கும். இன்று இரவு 11:11க்கு அலாம் வையுங்கள். இப்போதே வையுங்கள். நாளை வரும் என்று வைக்காதீர்கள். இன்றே,
ஏனென்றால் இன்றைய 11:11 மிகவும் விசேஷமானது. ஏன் விசேஷம் என்று தெரியுமா? ஏனென்றால் இந்த வீடியோவை கேட்டுவிட்டீர்கள், டியூன் ஆகியிருக்கிறீர்கள். சிவன் நெருங்கி வந்திருக்கிறார். இன்று 11:11 அவர் மிகவும் நெருக்கமாக இருப்பார். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை திருப்புமுனை காத்திருக்கிறது. இன்று இரவு 11:11 வரும். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்று இரவு சிவனின் நேரடி தொடுதலை உணருங்கள். வாழ்க்கை திருப்பட்டும். 11:11 பயணத்தின் இறுதி ஆழமான கட்டம். இதை கேட்டால் இந்த வீடியோ முழுமையாகும். சிவன் நேரடி அழைப்பை கேட்பவர்களுக்கு ஒரு விசேஷமான வரம் இருக்கிறது. அந்த வரம் என்னவென்று தெரியுமா? விழிப்பு. சிவனின் நேரடி தொடுதல் நம்மில் ஒரு விழிப்பை உருவாக்குகிறது. அந்த விழிப்பில் வாழ்க்கை வேறுவிதமாக தெரியும். விழிப்பு என்பது என்னவென்று சொல்கிறேன். வாழ்க்கை நடக்கிறது, ஆனால் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். தூங்கிக் கொண்டிருப்பது என்பது கவனமில்லாமல் இருப்பது. தினமும் ஒரே மாதிரி நடக்கிறது. ஒரு சுழற்சி. உணர்வில்லாமல் நடக்கிறோம். விழிப்பு என்பது அந்த தூக்கத்திலிருந்து விழிப்பது. கவனமாக வாழ்வது. ஒவ்வொரு நொடியும் கவனிப்பது. ஒவ்வொரு கொடையும் உணர்வது. சிவன் இருக்கிறார் என்று நினைக்கும் போது வாழ்க்கை விழிப்பாகும். 11:11 அந்த விழிப்பை தரும் நேரம். இன்று இரவு 11:11 விழியுங்கள். விழிப்போடு வாழுங்கள். விழிப்புள்ள வாழ்க்கை வேறுவிதமானது. மகிழ்ச்சி அதிகமாகும். கவலை குறையும். சிவன் தெளிவாக தெரிவார். ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். 11:11 ஒரு நொடி மட்டும். ஆனால் அந்த ஒரு நொடியின் விழிப்பு நாள் முழுவதும் இருக்கும். அந்த நாளின் விழிப்பு வாரம் முழுவதும் இருக்கும். அந்த வாரத்தின் விழிப்பு மாதம் முழுவதும் இருக்கும். ஒரு நொடி விழியுங்கள். வாழ்க்கை மாறும். அலாம் இப்போதே வையுங்கள். 11:11 இரவு. விழியுங்கள். சிவன் வருகிறார். திருப்புமுனை வருகிறது. கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். சந்தா செய்து கொள்ளுங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். விழிப்போடு வாழுங்கள். சிவன் உங்களோடு இருக்கிறார். ஓம் நமச்சிவாய.